அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களத்திலே நாங்கள் ஜெனீவாவில் இருந்து திருமிகு நிஷா பீரிஸ் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியம்தான் ஐநாவினுடைய 60வது அமர்வு 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்கியது. 8ஆம் தேதி அக்டோபர், இன்னும் 2 நாட்களிலே இந்த அமர்வு முடிய போகின்றது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இன்று இந்த அவர்களுடைய தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அந்த ஐநா மன்றத்திலே திருமிகு நிஷா பீரிஸ் அவர்கள் அங்கு இருந்திருக்கின்றார்கள் மற்றும் பல ஈழத்தமிழ் செயற்பாட்டாளர்கள் அங்கு இருந்திருக்கின்றார்கள். இது தவிர்த்து தாயகத்தில் இருந்து வந்த அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்களும் அங்கு இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நிஷா, நீங்கள் இன்று இந்த தீர்மானம் ஏற்கனவே இந்த கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய ராச்சியத்தினுடைய தலைமையிலே எழுதப்பட்ட 0 டிராஃப்ட், இது பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். பலர் இதிலே கலந்து கொண்டு பேசியும் இருக்கின்றார்கள். அதில் ஒன்றும் இல்லை என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது ஈழத்தமிழர்களுக்கு. அதில் ஒன்றும் இல்லை, இது இலங்கை அரசுக்கு சார்பான ஒரு தீர்மானம் என்றுதான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது? இன்று இந்த தீர்மானம் எப்படி நிறைவேற்றப்பட்டது? வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதா? வாக்கெடுப்பு இல்லாமலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா? அந்த தீர்மானத்தில் உள்ள குளறுபடிகள் என்னென்ன விடயங்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அந்த தீர்மானம் இருந்தது என்பதை பற்றி உங்களுடைய ஒரு விளக்கமான ஒரு இதை தாங்க எங்களுக்கு. வணக்கம் அனைவருக்கும். முதலாவது வணக்கம் அண்ணா உங்களுக்கும். இந்த தீர்மானம் இப்போ இன்றைக்கு இந்த த்ரூ அவுட் த செஷன் 8ஆம் தேதியிலிருந்து இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் பாடுபட்டது இந்த ஒரு தீர்மானம் இதுக்காகத்தான். அப்போ இது 46(1) வந்த ஒரு தீர்மானம். அதாவது கொலெக்ட், கான்சலிடேட், அனலைஸ் எவிடன்ஸ் வந்த அந்த எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் கேதரிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி இலங்கை இதை பற்றி பேசும்போது இது சோ கோல்டு ஸ்லாப் என்று சொல்லியும், தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லியும், தங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் இது நடக்குதுன்னு சொல்லியும் அதை மிகவும் அட்டாக் பண்ணி தான் இலங்கையும் அவங்களுக்கு இது ஒரு ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு விடயம் தான் இந்த ஸ்லாப் மெக்கானிசம், ஸ்லாப் மெக்கானிசம், அதாவது ஆஃபீஸ் ஃபார் ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட். அதுதான் இங்கே கடைசியாக பார்க்க போனால் எல்லாமே இந்த ஸ்லாப் மேண்டேட்டை நீடிக்கிறதா இல்லையா என்றதை பற்றி தான் இருக்குது. அப்போ இது 57(1) இல்லை 2024 இந்த மெக்கானிசமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லையான்னு திருப்பியும் அது விவாதத்துக்கு 60வது கூட்டத்தொடரான இந்த செப்டம்பர் கூட்டத்தொடரில் இது voting என்று சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கணும். ஆனால் இன்று voting இல்லாமல் இது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த அடாப்ஷனை இந்த தீர்மானத்தை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்றது என்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது நல்லதா கெட்டதா? அந்த சில இதில் சொல்கிற மாதிரி படங்களில், திரைப்படங்களில் சொல்கிற மாதிரி நல்லவரா கெட்டவராண்டு எங்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்ற மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்னென்னா, ப்ரொமோட்டிங் ரெகன்சிலியேஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இன் ஸ்ரீலங்கா, அதாவது நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் இலங்கையில் இருக்கிற மனித உரிமைகளை மேம்படுத்துதல் போன்ற அந்த விடயங்கள் அதை இலங்கை அப்போது பேசும்போது அதை லேபிள் பண்ணியிருக்குது. எங்களுக்கு மேலே அந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டு வந்த ஒரு தீர்மானம் என்று தான் இலங்கை இதை எதிர்க்கிற ஒரு தீர்மானமாக இருக்குது. ஆனால் நாங்கள் அதை வரவேற்கலாமா என்று எதிரி எதிர்க்கிற ஒரு விஷயம் என்றால் நாங்கள் அதை வரவேற்கிறதா இருக்கணும். நாங்களும் வரவேற்க முடியாமல் தான் இருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தான் 15ஆம் தேதி டிராஃப்ட் ரெசல்யூஷன் கொண்டு இதை யூகே தலைமையில் முன்மொழிஞ்சு அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இலங்கை தன்னுடைய விடயங்களை பேசும்போது நிறைய எங்களுக்கு இதில் திருப்தி இல்லை. இதில் இந்த பேராகிராஃபில் சில விடயங்களை நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மிலிட்டரைசேஷன் சொல்லிருக்கிறீங்க, அங்கே ஒரு மிலிட்டரைசேஷனும் இல்லை, நீங்கள் அதை எடுக்கணும். யூனிஃபைட் லேண்ட் ஒரு வார்த்தை பதம், அதை நீங்கள் எடுக்கணும். கம்பேட்டிங் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் சொல்லியிருக்கீங்க, அந்த கம்பேட்டிங் கூட அவங்களுக்கு அது பிடிக்கிற மாதிரி நான் நோட் பண்ணியிருக்கிறேன். காம்ப்ரிஹென்சிவ் அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸ் என்ற வசனம் எடுக்கணும் என்றது சொல்லியிருந்தாங்க. லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழெல்லாம் இருக்கணும் என்றதை சொல்லியிருந்தாங்க. அந்த எல்டிடி என்ற வசனம் இருக்கணும். அதை ஏனென்றால் இந்த போர் என்றது நாங்கள் இது எத்னிக் கான்ஃப்ளிக்ட் மட்டுமல்லாது பயங்கரவாதத்துக்கு எதிராக உலகத்திலேயே மிக மோசமான ஒரு பயங்கரவாதிகளுக்கு எதிராக செய்த ஒரு போர் என்ற விடயத்தை அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டே இருந்தாங்க. ஸோ அதை அவங்க என்கரேஜ் பண்ணாங்க, அது இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் என்று சொல்லாதீங்க, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் ரெக்கமெண்டேஷன் மேட் பை த ஆஃபீஸ் என்று சொல்லாதீங்க, நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற விடயத்தை நீங்கள் நாங்கள் ஒன்றும் எதையுமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இல்லை. எங்களுடைய கவர்மெண்ட் புதுசாக வந்திருந்தாலும் எங்களுக்கு இவ்வளவு ஷோர்ட் டைமில் நாங்கள் இவ்வளோத்தையும் செய்திருக்கிறோம், ஸோ எங்களை என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி தங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எத்னிக் கான்ஃப்ளிக்ட்ஸ் என்று நீங்கள் சொல்லாதீங்க, இது எத்னிக் கான்ஃப்ளிக்ட்ஸ்ன்றது இல்லை, இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர். அதே மாதிரி தமிழ் அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்ன்றதை எடுக்கணும்.
இருக்கணும், அப்படி நீங்கள் எங்களை டிவைட் பண்ணாதீங்க அப்படிலாம் நிறைய தங்களுடைய இதை சொல்லியிருந்தாங்க. மற்றது மல்டிபிள் மாஸ் கிரேவ்ன்றது இருக்கக்கூடாது, ஏனென்றால் அப்படி மாஸ் கிரேவெல்லாம் அதெல்லாம் கிடையாது, மல்டிபிளும் அங்கே இல்லை, அதை நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மை என்பது நமக்கு என்னன்னு தெரியும். இது வந்து நான் இலங்கை என்ன சொல்லுது அதாவது 15ஆம் தேதி இலங்கை எப்படி சொன்னதுன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எம்ப்ளமேட்டிக் கேசஸ் அந்த வேர்டு எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு. ஸோ அந்த வேர்டிங்கை தான் அவங்க ஒவ்வொரு தரமும் இதில் இந்த வேர்டு எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, இந்த வேர்டு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக சொல்லும்போது அந்த ஆப்ரேட்டிவ் பேராகிராஃப் நம்பர் 13 அதை ஃபுல்லாக எடுத்து சொல்கிறோம். அதில் என்ன இருக்குன்னா, டிசைட்ஸ் டு எக்ஸ்டெண்ட் த மேண்டேட் ஆஃப் தி OSHR ஆஃபீஸ் அந்த ஸ்லாப் மெக்கானிசம் அதை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டுருக்கீங்க. எங்களுக்கு இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக தூக்கிடுங்க, நாங்கள் இதுக்கு ரெடி இல்லை, எங்களுக்கு உங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வேணாம், நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க, எங்களுடைய வேலையை நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு இந்த ஸ்லாப் மெக்கானிசம் வந்து எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நாங்கள் அதுலேருந்து ஏற்கனவே வித்ட்ரா பண்ணியிருந்தோம். திருப்பி திருப்பி எங்களுக்கு மேலே நீங்கள் இதை திணிக்க வேண்டாம்னு சொல்லி அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தடையாகவும் ஒரு இன்சல்ட்டிங்காகவும் அவங்க பார்க்குறாங்க. இல்லை, இலங்கை மன்னிக்க வேண்டும், இலங்கை அரசினுடைய டெலிகேஷன் வந்து அந்த ஜீரோ டிராஃப்டில் வந்து இந்த முக்கியமான இந்த மிலிட்டரைசேஷனை ரிமூவ் பண்ணணும், எத்னிக் அந்த வேர்டை ரிமூவ் பண்ண வேணும் அண்டெல்லாம் அந்த முக்கியமான வேர்டிங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் என்று பேசியிருக்கிறார்கள். அதை கவுண்டர் பண்ணக்கூடிய மாதிரி அங்கு ஐநாவிலே இருக்கின்ற எமது செயற்பாட்டாளர்கள் என்ன செயற்பாடுகளை செய்தார்கள்? அதான் இப்போ நீங்கள் வந்து 15ஆம் தேதி பேசப்படும் போது அந்த இடத்துல வந்து எங்களோட செயற்பாடுகள் கதைக்கிறது முக்கியம் இல்லை. இது ஒரு லாங் ப்ராசஸாக முதல் வந்து எழுத்து மூல அறிக்கைகள் கொடுக்க வேண்டும். ஜூலை மாதத்திலிருந்தே நாங்கள் எழுத்து மூல அறிக்கைகள் இந்த முறை மட்டுமே பொஸ்கோவினுடைய அந்த ஒருங்கிணைப்பில் 70 எழுத்து மூல அறிக்கைகள் அங்கே நாங்கள் கொடுத்து அதில் 40 எழுத்து மூல அறிக்கைகள் வேலிடேட் பண்ணி வெளியே வந்திருக்கு. வேலிடேட் பண்ணிட்டு என்ன அர்த்தம்னு சொன்னால் அதில் இருக்கிற எல்லாத்தையும் தரவுகளை பார்த்து அதில் சரியாக இருக்குதா, அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற 1200 சொற்கள் இருக்குதா எல்லாம் பார்த்து வேலிடேட் பண்ணுவாங்க. அதில் 40 எழுத்து மூல அறிக்கைகள் வெளிவந்திருக்குது. அதில் மாஸ் கிரேவ், செம்மணி மாஸ் கிரேவ், மல்டிபிள் மாஸ் கிரேவ்ன்ற விஷயத்தை இவங்க எதெல்லாம் வந்து இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த இப்போ வந்திருக்கிற டிராஃப்ட் ரெசல்யூஷனாக இருக்கட்டும், இனி வரப்போகின்ற, அதாவது இந்த எழுத்து மூல அறிக்கைகளோட பேஸ் பண்ணியும் ஓரல் ஸ்டேட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணியும் தான் சிவில் சொசைட்டி வந்து இப்படி இப்படி சொல்லியிருக்குது. எனவே நாங்கள் தங்களுடைய ஸ்டாண்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த எழுத்து மூல அறிக்கைகள் தான் அதுக்கு சான்றாக இருக்குது. அதில் எழுத்து மூல அறிக்கைகள் நான் உங்களுக்கு வேண்டால் அப்புறம் போட்டு வரேன். அதுலேயும் இப்படி A/HRC/60/60 வந்தால் இதே எப்படி இந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் வருதோ அதே மாதிரியான ஃபார்மேட்டில் தான் எங்களுடைய எழுத்து மூல அறிக்கைகளும் போயிருக்கும். அதை வேண்டாம் நான் உங்களுக்கு அனுப்பி போகிறேன் நேர்களுக்கு. அதை நீங்கள் நேர்களுக்கு சுருக்கமாக அந்த எழுத்து மூல அறிக்கையில் இருக்கிற விடயங்களை சுருக்கமாக சொல்லுங்கள். இப்போ நேர்களும் அறியத்தானே வேண்டும். அப்ப முதலாவது எடுத்துக்கொண்டீங்கன்னா நான் என்னுடைய அமைப்பு நேரத்தை கணக்கில் கொண்டு மிக சுருக்கமாக கூறுங்கள். ஒன்றுமில்லாத இந்த ஜீரோ டிராஃப்ட் தான் மக்களால் வேலை செய்கின்றேன் என்று தமிழர் பரப்பிலே இருக்கின்ற திருமிகு சுமந்திரன் அவர்கள் அதை வரவேற்றிருக்கின்றார்கள், சாணக்கியன் அவர்கள் வரவேற்கின்றார்கள். இவர்கள் வரவேற்றதை இங்குள்ள ஒரு அமைப்பு கூட அதை அப்ரிசியேட் பண்ணியிருக்கணும். புலத்திலே இருந்து ஐநாவிலே வேலை செய்கின்ற ஒரு முக்கிய அமைப்பு கூட அவையல் சொன்ன வெல்கம் பண்ணதை அப்ரிசியேட் பண்ணியிருக்கணும். இது எந்த அளவுக்கு ஒரு 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 மோசமான செயற்பாடு என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் இல்லையா? நீங்கள் சொன்ன முதலாவது கடைக்கு வரேன். நீங்கள் கேட்ட அந்த என்ஜிஓவில் வந்து நாங்கள் சொன்ன AHRC/60 NGO/7 என்கின்றதில் வந்து பிரான்ஸ் கலாச்சார அமைப்பு, நான் சேர்ந்த கலாச்சார அமைப்பு கொடுத்த விஷயம் என்ன, ஸ்ரீலங்கா, என்ஃபோர்ஸ் அப்பியரன்சஸ், செம்மணி, மாஸ் கிரேஸ் அண்ட் த வாய்ஸ் ஆஃப் த தமிழ் மதர்ஸ். அப்போ எங்களுடைய அமைப்பு என்ன சொல்லியிருக்கோம்னால், அங்கே TADயால் எங்களோட மதர்ஸ் வந்து விசாரிக்கப்படுறாங்க. 29வது செஷனில் நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு அலர்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் தேவி செபஸ்டியன் பிள்ளையை நீங்கள் நேரில் சந்திச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தேன். அதாவது வாய்மூல அறிக்கையில் நாங்கள் என்ன எல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் எழுத்து மூல அறிக்கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்போ போயிருக்குன்னு சொன்னால் ஜூலை 2025 ஜூலை மாதமே நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே ரெண்டு கடைசி நேரத்தில் ஒர்க் பண்ணுறது இல்லை. இது உடனே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இதே மாதிரி எங்களுடைய அமைப்பின் கீழே 40 எழுத்து மூல அறிக்கைகள் போயிருக்குது. செம்மணி மாஸ் கிரேவாக இருக்கட்டும், அல்லது அங்கே நடக்கிற இந்த மன்னார் கிரீன் வாஷ் ப்ராஜெக்ட், என்னோட அதோட தலைப்பை வந்து அது ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக போனது. இதில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் விட்டுனாங்க. ஸ்ரீலங்காஸ் கிரீன் வாஷிங் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் through the மன்னார் wind power project இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற கட்ட சரியான படுகொலையை பற்றி நாங்கள் தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் உள்வாங்கித்தான் சிவில் சொசைட்டிக்குரிய அந்த வாய்ஸ் உள்வாங்கப்பட்டு தான் இந்த இது. அதே மாதிரி 15ஆம் தேதி நடந்த அந்த கலந்துரையாடலையும் நானும் கலந்திருந்தேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பிலையும் நான் அதை பற்றி ரைஸ் பண்ணியிருந்தேன். இதில் தமிழர்கின்ற வார்த்தை பதமே எங்கேயுமே இல்லையே. நீங்கள் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லும்போது எதையும் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி சொல்கிறீங்க, பொறுப்பு குரல்னா எதுக்கு பொறுப்பு குரல், எதுலையுமே நீங்கள் பொறுப்பு குரல். இப்போ எடுத்துக்கொண்டால் இப்போ முதலாவது இந்த பந்தியை நான் சொல்கிறேன், ஷோர்ட்டாக சொல்கிறேன்.
அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த எதை பற்றி நாங்கள் கதைக்கிறோம்னா இந்த ரெசல்யூஷன் என்ன ஆமா. இருக்குன்னு ஷோர்ட்டா சொல்லிடுறோம். ரெக்கார்டிங் ப்ரீவியஸ் அதாவது ஏற்கனவே 57 உண்டு இல்லை வந்த அந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வரோம். அதுல வந்து இலங்கையின் இறையாண்மையை நாங்க மதிக்கிறோம். ரெண்டாவது வந்து இருந்தாலும் ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ரெஸ்பெக்ட் அந்த ஹியூமன் ரைட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண வேணும் என்றதையும் நாங்கள் கடத்தில் கொள்கிறோம். வெல்கம் த ஹோல்டிங் ஆஃப் ஃப்ரீ அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அதாவது அங்கே செப்டம்பர் 2024 நவம்பர் 2024 மே 2025 தொடர்ந்து அங்கே நடந்த டிரான்ஸ்பரண்டாக நடந்த டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸான ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் எல்லாத்தையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இது எல்லாமே நல்ல முறையில் நடந்திருக்குது. இதெல்லாம் ரெகக்னிஷன் அதாவது இலங்கைக்கு தோள் தட்டி கொடுக்குது. ஓகே, அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்தது நாங்கள் இலங்கை கவர்மெண்ட் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னா, நீங்கள் 13th அமெண்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி உங்கள் கான்ஸ்டிடியூஷனில் யாப்பில் இருக்குது 13வது திருத்த சட்டம். அதை நீங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அந்த டெவல்யூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை நீங்கள் வந்து நாங்கள் கோலிங் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 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 ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டை நாங்கள் அதை கோல் பண்ணுறோம், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்க என்று நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வி வெல்கம் தி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ஸ் எஃபர்ட்ஸ். எதுக்குன்னு சொன்னால் மிக ஆபத்தான ஒரு விடயம், எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்திருக்குது. அங்கே வந்து ரூட் கோசஸ் எதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதாவது ரூட் கோசஸ் தட் கான்ட்ரிபியூட்டட் டு இந்த கிரைசிஸ் நடந்திருக்குது. ஆனால் அதில் ரூட் கோசஸ் என்னென்னு பாருங்க. அதாவது என்னென்னு அவங்களே சொல்கிறாங்க, கரப்ஷன், லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இன் கவர்னன்ஸ் அண்ட் இம்ப்யூனிட்டி ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அண்ட் அபியூசஸ். நான் சொல்கிறேன்டா, அபியூசஸ் என்றால் ஒரு கணவன் மனைவிக்கு நடக்கிற விடயம் கூட சில நேரங்கள் அபியூசஸ் சொல்லப்படலாம். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் என்றால் இப்போ நான் சொல்றேன்டா, ஒரு இனப்படுகொலை என்ற வந்து எங்கேயுமே வர இல்லை. இதுதான் எங்களுடைய பிரச்சனை இருக்குது. கரப்ஷன் என்றதை தான் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க, லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஆனால் எதுக்கு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்தது வந்து ஆல் இண்டிவிஜுவல்ஸ், ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா தனி மனிதர்களும் அங்கே வந்து ஃபுல்லாக சமாதானமாக வாழணும், ரிலீஜியன், பிலீஃப், எத்னிக் ஒரிஜின் எல்லாம் மதிக்கப்படணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, விமென் சில்ட்ரனுடைய ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்கணும், அதை ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் வந்து அங்கே நீக்கப்படணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கதைக்கப்பட்டது என்னன்னு சொன்னால், அந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அங்கே நடக்குது என்றதையும் அவங்க திசை திருப்புறாங்க தானே, அதை இங்கே கொண்டு வந்துட்டாங்க இதுக்குள்ள. அடுத்தது வருது என்னன்னு சொன்னால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் ஆல் வயலேஷன்ஸ் அண்ட் அபியூசஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டட் இன் ஸ்ரீலங்கா பை ஆல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் தோஸ் அபியூசஸ் பை தி லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம். விடுதலை புலிகளால் கூட செய்யப்பட்ட அபியூசஸை வாங்கி இலங்கையில் எல்லா ஆல் பார்ட்டிஸ்ன்னா யாரை சொல்றது, நீங்க யாரை சொல்றீங்க இதுல? நீங்க விடுதலை புலிகள் சொல்ற அதே வாயால ஏன் மிலிட்டரின்னு சொல்ல முடியாம இருக்கு? சொல்ல முடியல. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு லேக். இதனாலதான் எங்களோட மக்கள் இதை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. அப்ப நீங்க கேட்ட கேள்வி, நீங்கள் சுமந்திரன் ஐயாவே இவங்களை சொல்லி சொல்றீங்க. பட் எனக்கு நான் கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறதும் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன், அவங்க எடுத்துக்கொள்றதை பொறுத்து. அடுத்தது கடைசியான ஒரு பேராகிராஃப், கடைசி மீன்ஸ் அந்த என்ன பிரச்சனை, நாங்கள் ஜீரோ டிராஃப்டை வந்து நாங்களும் வாசித்தோம், நாங்களும் பார்த்தோம். மீடியா சைட்டால வந்து நாங்கள் மக்களிடம் சரியான தகவலை உள்ளபடி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்காக வேண்டித்தான் உங்களுடைய செயற்பாடு, நீங்கள் அந்த ஐநாவிலே வேலை செய்கின்ற நேரடியாக அந்த களத்தில் நின்று வேலை செய்கிற செயற்பாட்டாளர்களை இதுல கொண்டு வந்து நாங்கள் பேச வைப்பதற்கான காரணம், அங்கு என்ன நடைபெறுகின்றது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்ப நீங்க இப்ப நான் பேசும்போது எனக்கு இருக்கிற ஆதங்கங்களை எல்லா எழுத்துமுள்ள அறிக்கையிலையும் வாய்மூல அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து நான் இதை என்னுடைய அனாலிசிஸ் சொல்லிட்டு போனா உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு அதுல தெரியும் எப்படி நாங்க இங்க ஆதங்கப்பட்டு எந்தெந்த இடத்துல அதை நாங்க கொண்டு சேர்த்திருக்கிறோம்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு உங்களுக்கு சான்றுகளாகவும் எங்களுடைய எழுத்துமுள்ள அறிக்கை, வாய்மூல அறிக்கை, எங்களுடைய சைட் ஈவெண்ட்டை நாங்கள் செய்த விடயங்களை நான் பிறகு நான் சொல்லிடுறேன். இது எனக்கு முக்கியமான விடயமா பாருது. இந்த சொற்பதங்களை எப்படி நீங்க பாக்குறீங்கன்றது நான் அந்த உங்களோட அட்டென்ஷனை நான் ட்ரா பண்ண விரும்புறேன். அதுல கடைசி அவங்க என்ன சொல்றாங்க சொன்னால், எனவே இந்த ஆபரேட்டிவ் பேராகிராஃப் வரும். இதுல 14 பேராகிராஃப் இருக்குது. முதலாவது, நாங்கள் ஹை கமிஷனருடைய அறிக்கையை வெல்கம் பண்றோம். ரெண்டாவது, அவர் ஜூன் மாசம் போனார், அதை நாங்க வந்து இலங்கை வந்து என்கேஜ் பண்ணி இருக்குது, டயலாகுக்கு என்கேஜ் பண்ணிருக்க நாங்க வெல்கம் பண்றோம். மூன்றாவது வந்து கவர்மெண்ட்டுடைய மறுபடியும் எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட். இது எனக்கு மிகவும் ஒரு வேதனைக்கூடிய விடயம். என்னன்னா, இலங்கையில் நடந்தது எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட் கிடையாது, அங்க நடந்து கொண்டிருப்பது இனப்படுகொலை, கட்டமைப்பு இனப்படுகொலை. அப்ப அதுக்கு மனிதப்படுத்துறாங்க எங்களுடைய இந்த பிரச்சனையை. அடுத்தது, வெல்கம்ஸ் ரெகக்னிஷன் பை த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆஃப் தி இமென்ஸ் சஃபரிங் என்டியூர்ட் பை ஸ்ரீலங்கா டியூ டு எத்னிக் கான்ஃப்ளிக்ட்ஸ். இதுல அந்த எத்னிக் அவங்க எடுக்கையில நல்ல விடயம், ஆனா இது போதாது. அடுத்தது,
ஓகே, இது சரியான ஒரு ஒரு வேதனைக்குரிய விடம் என்னென்றால், இட்ஸ் கமிட்மெண்ட் நாட் டு அலோவ் ரிசர்ஜன்ஸ் ஆஃப் டிவிசிவ் ரேசிஸ்ட் பொலிட்டிக்ஸ். யார் செய்கிறா இந்த அதாவது இனப்பாகுபாடு கொண்ட ஒரு அரசியல் அரசியலை மீண்டும் கொண்டு வரக்கூடாது என்று சொல்றது இவங்க யார அட்ரஸ் பண்றாங்க? அட்ரஸ் பண்றாங்களாமா. முதல் இருந்த அதாவது பௌத்த பேரினவாத அரசாங்கத்தை என்று நாங்கள் சொல்றோம். ஆனா அவர்கள் ஒருவேளை எங்களுக்காக கவுண்டர் டெரரிசம் பண்ணி கொண்டிருந்த விடுதலை புலிகள் சொல்றாங்களா என்று பார்க்க மாட்டாங்க. இல்லாட்டி இப்ப வந்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் சுரண்டப்படக்கூடாதுன்னு போராடி கொண்டிருக்கிற மன்னார் போராட்டக்காரங்க சொல்றாங்களா? அல்லது வலது காணாமலாக்கப்பட்டவருடைய அந்த குரலை இன்றைக்கு வரைக்கும் அந்த எலும்பு குரலை கேரிஅவுட் பண்ணி கொண்டிருக்கின்ற பிரதீபன் தாமோதரம் பிள்ளையையும் செல்வராணி அம்பாறையில் இருக்கிற செல்வராணிக்காடு குரலையும் ஜெனிட்டா காடு குரலையும் சொல்றாங்களா? இது கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு எங்களுக்கு. இல்ல இதுல இன்னொரு விடயத்தை நான் ஏற்கனவே இன்னொரு நேர்காணலே அதை குறிப்பிட்டிருந்தேன் என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஐநாவிலே இந்த 60வது அமரில் பேசிக் கொண்டிருக்கும் போது விஜித ஹேரத்தினுடைய பரிவாரங்களுடன் அவர் வந்து அங்கு பேசும் பொழுது கூட ஏற்கனவே போராட்ட காலங்களில் ஈழத்தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் பறிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இன்று அந்த காணிகள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தியை நாங்கள் அறிகின்றோம். அப்ப இந்த அரசானது இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்களுடைய இருப்பை இல்லாமல் செய்வதற்கான முயற்சியை தான் தொடர்ச்சியாக இந்த அரசும் செய்து கொண்டிருக்கிற. ஜேவிபி என்று சொல்லுகின்ற அல்லது என்பிபி என்று சொல்லுகின்ற இந்த அரசு என்ன அது தொடர்ந்து அவருடைய டீப் ஸ்டேட் பாலிசி மாறாத வரைக்கும் அது அப்படித்தான் செய்து கொண்டிருக்க போகுது. அப்ப ஆனா இவங்க வந்து இப்போ மால்டீவ்ஸ் பேசும்போது இது இப்போ புதுசா வந்திருக்கிற அரசாங்கம் இதற்கு வந்து நாங்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை நாங்க வந்து எப்படி பாக்குறது? இது புது அரசாங்கம் இல்லை, இது காலகாலமா இருந்து கொண்டிருக்கிற அதே voting, அதாவது அந்த வாக்கெடுப்பு நடத்தாவிட்டாலும் அங்கு இந்த ரெசல்யூஷன் சம்பந்தமாக ஒரு பேசு பொருளாக அங்கு வந்து ஒரு ஆர்குமெண்டேஷன்ஸ் நடந்திருக்கும். என்ன அப்ப அதுல முக்கியமாக எங்களுக்கு ஆதரவாக எதிராக பேசிய ஒரு சில நாடுகளை உங்களால் குறிப்பிட முடியுமா? ஆமாம், இதுல எடுத்துக்கொண்டீங்கன்னா நான் எடுத்த நோட்ஸ்ல இருந்து போறேன். நானும் அவங்களுடைய நார்மலா அந்த ஒரு சாராம்சம் வந்திருக்க வேண்டும், ஆனால் இன்னும் அது ஒஃபிஷியலா வர இல்லை. அதனால நான் எடுத்த நோட்ல இருந்து தான் ஒரு போக வேண்டியதா இருக்குது. ஒரு சின்ன டைம் தரணும் எனக்கு, நீங்கள் அதை நான் எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது யூகே அது முன்மொழிந்தது. யூகேல அது ஒரு நல்ல விடயம் என்னென்னு சொன்னால், டாக்டர் மனோகரன் திருவண்ணாமலை சார்ந்த டாக்டர் மனோகர் அவருக்கு இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல இறந்திருந்தார். அவரையும் பற்றி சொல்லிவிட்டு இந்த செஷன் நடக்கிற டைமில் தான் அவருடைய இறப்பு இருந்தது. அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணி விட்டு தன்னுடைய மகனுக்காக போராடிய இந்த டாக்டர் மனோகரனுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு தான் அந்த யூகேனுடைய முன்மொழிவு இருந்தது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவருடைய இந்த கவுன்சிலில் அவர் வந்தது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குது. அவருக்காக நீதி கேட்கிற மாதிரி தான் அந்த முன்மொழிவு இருந்தது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதே மாதிரி நிறைய என்போசிஸ் அப்பியரன்ஸ், அதாவது வலது காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பிரச்சனைகள் அங்கே லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இதை ஆக்ஷனுக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்கிமேஷன் அங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த மனித புதைக்குடிகள் சம்பந்தமாக அவங்க சொல்லிட்டு, எனவே இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த ரெசல்யூஷனை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்போ அதில் வந்து பிரசிடென்ட் சொன்னார் இன்னும் கோ ஸ்பான்சர்ஸ் 3 நாடுகள் இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் கமெண்ட்டுக்கு விட்ட போது ஓடோடி வந்தது இலங்கை காப்பதற்காக சைனா. ஸோ இதுல எந்த சர்ப்ரைஸும் இல்லை, வளமையாக தான் நடக்கிறது. ஸோ அவங்க சொன்ன விடயங்கள் ஸ்ரீலங்காவுடைய பாசிட்டிவ் எஃபர்ட் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அது வந்து இட்ஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் டெரரிசம், அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிராக அது போராடி கொண்டிருக்கிறத நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட பெண்களுக்கு சிறுவர்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இலங்கை சொல்ற அவடத்தையுமே அவங்க எக்கோ பண்ற மாதிரி. இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? இந்தியா வாய் திறக்கல, எதுவுமே வாய் திறக்க. ஏன்னா voting வரல தானே, அதனால முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா voting வரும்போது நாங்கள் அப்சென்ஷன் பண்றோம் இருந்தாலும் சொல்லிட்டு அவங்க அதுக்குரிய ரீசன் சொல்லுவாங்க. அப்ப நான் இந்த முறை சரியான ஆர்வத்தோடு வந்து உண்மையாவே இந்தியாவுடைய ரியாக்ஷன் வரும். ஆனால் voting வராதபடினால அவங்க வாய் திறக்க இல்லை. சைனா வந்து சொன்ன விடயம் தொடர்ந்து போறோம். என்னடா இப்போ நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டும், ரெசல்யூஷன் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை, என்னடா இலங்கையினுடைய சம்மதம் இல்லாமல் திணிக்கிறீங்க, ஸோ எங்களுக்கு நாங்கள் சைனா வந்து இதிலிருந்து டிஸ்அசோசியேட் பண்றோம் என்ன சொன்னாங்க. நாங்கள் டிஸ்அசோசியேட் பண்றோம்னு சொல்லி வசனம் தான் போட்டிருந்தாங்க. இதுல இருந்து நாங்கள் விடுபடுறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்க. கொரியாவும் கியூபா அப்படி இது கியூபா கியூபா மிக
அதான் இது ஆதரவுன்னு சொல்றதா அல்லது என்ன சொல்றது தெரியாம இருக்கு. என்னடா இந்த இந்த ரெசல்யூஷனை எப்படி பாக்குறேன்னு ஆதரவுன்னு சொல்லலாது, எதிர்வுன்னு சொல்லலாது. அப்ப கியூபா வந்து சொல்றது என்னென்றால் இந்த ரெசல்யூஷனுக்கு எதிர் கம்ப்ளீட் ரிஜெக்ஷன். ஏனென்றால் இந்த எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் நாங்க வந்து வரவேற்கையில் இதுல $15 மில்லியன் நீங்க எதுக்காக இதுக்கு கொடுத்துருக்கீங்க, ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு வந்து இது எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு விடயம் என்று சொல்லி காசைத்தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இதுல வந்து ஒரு நாடு முக்கியமா சொன்னாங்க, ஒரு நாட்டுக்கு தெரியும் தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவை என்று. நீங்க ஒன்றும் புதுசா மூக்கு நுழைக்க தேவையில்லை. நான் கொஞ்சம் வல்கரைஸ் பண்ணி சொல்றேன். ஸோ இப்படித்தான் சொன்னாங்க. ஸோ நீங்க வந்து இலங்கையோட ஒரு ஜெனுவினான ஒரு ஒரு போக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுதாங்க. இந்த கவுன்சிலையும் ஓஎஸ்ஹெச்ஆர் மெக்கானிசமையும் தான் அவங்க வந்து இன்டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அந்த நாட்டுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வி வோட் எகெயின்ஸ்ட் கேட்டகரிக்கலாக சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு விஷயத்தை நான் கம்பேர் பண்ணி இதில் பேசலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னால், ஈழத்தமிழர்களுடைய விடயத்திலே இப்போ கிட்டத்தட்ட 1,46,679 பேர் காணாமல் ஆக்கப்பட்டு இன்று கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நீதி கிடைக்காமல் ஸ்லாப் பண்ணுற ஒரு 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 இதை கொண்டு வந்து அதுக்குள்ள பூத்தி இருக்கிறார்கள். அட் த சேம் டைம் இந்த சூடானுக்கு வந்து அவர்கள் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன், ஃபேக்ட் ஃபைண்டிங் ஒன்று செய்ய வேணும், அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசல்யூஷன் கொடுக்குறார்கள். அப்போ இங்கே என்ன நடைபெறுகின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. நீங்க அழகா அதை போஸ்ட் பண்ணிருப்பீங்க. அந்த இது என்னடா 10 மணிக்கு ஸ்ரீலங்கா, அடுத்து உடனே சுதானுக்கு அவங்க கதைக்கும் போது அதே யூகே தான், அதே வாய் தான் இதையும் முன்மொழிஞ்சது. சொல்லும் பொழுது ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் நாங்கள் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி சொல்லல, கிரைம்ஸ் என்ற வசனம் வந்தது. ஆனால் இது எங்களுக்கு சொல்லும்போது ஓரனும் வரையில, கிரைம்ஸ்னும் வரையில, கிரைம்னும் வரையில, தமிழர்களும் வரையில. ஸோ ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் அவங்க சொல்றாங்க. பட் ஓஸ்லாப் மெக்கானிசம் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஓஸ்லாப் மெக்கானிசம் இருக்குதான் உண்மையும். ஸோ என்னென்னா இப்போ வேறு வேறு பொறிமுறைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுக்குற விளக்கம் என்ன, அந்த விளக்கத்தில் நீங்கள் எதை இன்க்ளூட் பண்ணுறீங்க, பாதிக்கப்பட்ட மக்களை இன்க்ளூட் பண்ணுறீங்களா, அவருடைய வழிகளை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்களான்னா அதுதான் எங்களுக்கு பெரிய இதாக இருக்குது. இப்போ இதுதான் அந்த செலக்டிவிட்டியான ஒரு விடயம் நடக்கிறது தான் நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யூகேயினுடைய நிலைப்பாடு மாற வேண்டும். அவங்க என்னதான் டாக்டர் மனோகரனை கொண்டு வந்து எங்களுக்கு வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் வழிப்பூச்சா தான் இருக்குது. நீங்க சொல்லுங்க, தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ் மகன் அவருடைய டாக்டர் மனோகரன் சொல்லும் போது அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. அதுதான் அவருடைய ஆன்மாக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமே தவிர சும்மா அவரை கோட் பண்ணிட்டு ஒரு பிளாங்கா சொல்றது இல்லை. இப்போ ஸோ இதை எப்படி எடுக்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. அவங்க எங்களுக்கு நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இது ஓட்டிங் வராமல் வர வேணும். முக்கியமாக ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நாடுகள் ஓடி வந்து இதுக்கு எகெயின்ஸ்டா ஓட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கன்சர்னும் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அட்லீஸ்ட் நீங்க கொடுக்குற அந்த வேர்டிங்ல வந்து எங்களுடைய மக்களுடைய ஆத்மாக்குள் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை கொண்டு வாங்க வெளியே. எங்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு எங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஆக்கபூர்வமா ஏதாவது செய்யுங்க. ஆறுதல் தேவை, எங்களுக்கு ஆக்கபூர்வமான செயற்பாடு தான் தேவைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லை, ஐக்கிய ராஜ்யத்தை பொறுத்தவரை வந்து ஈழத்தமிழருடைய பிரச்சனையிலே மிகப்பெரிய அளவிலே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அவர்கள் தான். 1948ஆம் ஆண்டு 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நாட்டை விட்டு வெளியேறிய போது இன்று எங்கள் சிங்களர்களுடன் சேர்ந்து நினைத்து விட்டு இந்த டீகாலனைசேஷனை ஒன்றும் செய்யாமல் இன்று ஈழத்தமிழர்களை நடுத்தரில் விட்டபடியாத்தான் இன்று நாங்கள் இந்த அவலத்துக்கு உள்ளாக இருக்கின்றோம். இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை இழந்திருக்கின்றோம், நிலத்தை இழந்திருக்கின்றோம். இவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. அந்த யூகேல இருக்கின்ற, ஐக்கிய ராஜ்யத்திலே இருக்கின்ற செயற்படுகின்ற தமிழ் அமைப்புகளினுடைய செயல் வீச்சு உள்நாட்டிலே பத்தாதான்ற ஒரு கேள்விக்குறி கூட இருக்கின்றது. மற்றதில் இன்னொரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். நீங்கள் அந்த ஐநாவில் ஒரு செயற்பாட்டெல்லாம் இருக்கின்றபடியால் உங்களுடைய அமைப்புகளும் நிறைய வேலை செய்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த வேறு அமைப்புகள் என்ன விதமான டாக்குமெண்டேஷன்ஸ், என்ன விதமான பத்திரங்களை அங்கே அல்லது ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஐநாக்கு கொடுக்குறாருன்ற பார்க்குற ரைட்ஸ் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அப்படி மற்ற அமைப்புகள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை உங்களால் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா? இல்லை, அது இருந்தால் நாங்கள் பார்ப்போம். அப்படியே அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்ப்போம். எங்களுக்கு இந்த பேக் ஆஃபீஸ் ஒர்க் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து பார்க்குறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது எந்த ஒரு ஒளிவரையும் இல்லை. பாஸ்கோ தான் இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொண்டு எங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கிறார். இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒருத்தருடைய எக்ஸ்பர்டிஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி போக முடியாது. நான் அவருடைய வாய்ஸாக தான் நீங்கள் நிற்கிறேனே தவிர அதை ஃபுல்லாகவே குறிப்பிட்டு அவரை பற்றி சொல்லல, கொமனாக மற்ற அமைப்புகள் கொடுக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் என்ன தீர்மானத்தை, என்ன விஷயத்தை நாம் ஈழத்தமிழர் கேட்கின்றோம் என்று ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பார்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுப்பார்கள். அங்கு அவை பார்க்கக்கூடிய நிலவை பார்க்கக்கூடிய இருக்கின்றதா? கைக்கு வந்த ஒரு இதுன்னு சொன்னால் அந்த எல்லா அமைப்பும் சேர்ந்து சைன் பண்ணி கொடுத்த இதுல நானும் தான் நல்ல கை சாட்சியா எடுத்துட்டு இருந்தேன். அமைப்புகள் மக்கள்
ஆமாம், எல்லா அமைப்புகளும் அதில் நிறைய 70 இப்போ அதை நானும் தான் கொண்டு போனது. அது வந்து 15ஆம் தேதி நடந்த அந்த கோ குரூப் கண்ட்ரிஸோட அந்த கலந்துரையாடலில் முடிய விட்டு நாங்களும் தான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். அதை வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு யூகேட்டே கேட்டுட்டு நாங்கள் எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டி இதைத்தான் விரும்புகிறாங்களோன்னு சொல்லி அந்த ஏற்பாட்டாளர்கள் கேட்டதுக்கு இணங்க அதை நான் தான் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அப்போ அது எங்களுக்கு என்ன சொல்கிறது, என்னால் அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்ப்பா நான் செய்ததை தவிர அது இப்படித்தான் நடக்கணும் இல்லை. அது வந்து எழுத்துமூல அறிக்கையாக ஜூலை மாதமே அதை வந்து செய்திருக்க வேண்டும். அதை உள்ளுக்கு நாங்க பொறிமுறைகளை கொண்டு போயிருக்கணும். அதை விட்டு வெளியே நாங்க வந்து என்ன செய்தாலும் அதுக்குரிய ஒரு வீரியம் இருக்காது. எனவே அடுத்தடுத்த முறைகளில் நான் கேட்டுக்கொள்வதை இதை முன்னெடுக்கிற நபர்கள் தயவு செய்து இதே மாதிரி இன்னொன்று வந்தது கையில் எங்களுக்கு என்னென்னா கமிட்டி ஆன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்பியரன்ஸ்லையும் வந்து நாங்கள் ஒரு 1,00,000க்கு மேற்பட்ட கையெழுத்துகள் எங்களோட மக்கள்கிட்ட பெறப்பட்டு அதுவும் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அவுட் ஆஃப் த ஃப்ரேம். அதான் பெரிய பிரச்சனை. என்னென்னா அதை வந்து மக்கள்கிட்ட எடுக்கிறது வந்து நாங்கள் வந்து எழுத்துமூல அறிக்கையாக போய் நான் அப்போ சொன்ன மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் இருக்கணும், ஐநாவோட லோகோவோட அங்கே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி பதிவு செய்கிறதா இருக்கணும். அப்பதான் அது த்ரூ அவுட் த டைம் அப்படி இருக்கும். நாங்கள் இப்போ பிளிங் சும்மா மக்களுக்கு காட்டுறதுக்காக ஏமாத்துக்கிற மாதிரி சும்மா நாங்கள் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து போறதுல இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் அடுத்த முறை என்ன செய்யணும் என்றால் அதை நான் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்கள்ட்ட நான் உண்மையாக கை கூப்பி வழங்கி கேட்டுக்கொள்றேன். தயவு செய்து அதை ஃப்ரேம்குள்ள கொண்டு வாங்க, எழுத்துமூல அறிக்கையை கொண்டு வாங்க. இது சும்மா நாங்கள் வந்து எடுத்த மனவா செய்ய முடியாது, மக்களை நடுக ஏமாத்தி கொண்டு இருக்க முடியாது. நல்ல முயற்சி இது, நான் வரவேற்கிறேன். ஆனால் அதை வந்து ஒரு எக்கோசக் அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் ஊடாக தயவு செய்து அதை வந்து ஃப்ரேம்குள் கொண்டு வந்து இதுக்குள்ள இதை வந்து ஒரு சரித்திர பதிவு ஆக்குங்க. அதுதான் தொடர்ந்து நிற்க போகுது. இன்றைக்கு நானோ நீங்களோ நாங்கள் எங்கள் தமிழீழம் என்ற ஒரு விடிவு கண்டிப்பாக வரும். அந்த டைமில் நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் செய்கிற வேலைகள் வந்து இப்படித்தான் நாங்கள் விட்டுட்டு போக முடியும் எங்களால். எனவே அந்த பொறிமுறைக்குள்ள வந்து நாங்கள் ரெண்டு செய்ய வேணும்னா கேட்டு நிறைவு செய்கிற நேரம் நெருங்குறபடியா நிஷா, நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்பினா மிக சுருக்கமாக சொல்லலாம். ஆனால் எங்களுடைய பார்வையின்படி இந்த முறையும் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த 47 நாடுகளும் ஈழத்தமிழர்களின் முதுகில் குத்திவிட்டார் என்றால் நாம் பார்க்க வேண்டும். அதே சமயம் ஓஸ்லாப் மெக்கானிசம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது முதிர் குத்துறாங்கன்னு சொன்னால் தமிழர்கள் என்ற விடயம் வரையில் எங்கள் அம்மாமார் அதை வந்து எரிச்சு போராட்டம் செய்கிறாங்க. அதை நாங்கள் வந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் இந்த பொறுப்புகளும் நின்று தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓஸ்லாப் மெக்கானிசமை நாங்கள் வந்து வலுப்படுத்த வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு 2 வருடம் தொடர்ந்து அவங்களுக்கு அவங்களோட மெண்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அவங்க ஒரு மிக என்ன சொல்கிறது, அந்த இருக்கிற நெருக்கடிக்குள்ளே நின்று சரியாக முறையில் அதை கையாண்டு கொண்டு போகிறாங்க. ஸோ இருக்கிற மெக்கானிசமை நாங்கள் வந்து வலுப்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு அந்த அவங்க சேர்க்கிற எம்ப்ளாய்மெண்ட் கேசஸா இருக்கட்டும், அங்க அவங்க எடுத்துக்கொண்டு போற அந்த சொல்றது சாரி சாட்சியங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நாங்க எல்லாருமே இறந்து கொண்டு வரோம். அங்க இருக்கிற அம்மாமாரும் அப்பாமாரும் எல்லாம் இறந்து கொண்டு வராங்க. இப்ப இருக்கக்கூடிய புலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களும் வந்து அது நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. தயவு செய்து பார்த்துட்டு இனிமேல் ரெண்டாலும் ஐநா ஒன்றும் செய்யாது, ஐநால பிரயோசனம் இல்லைன்னு சொல்லாமல் இந்த ஒரு லிமிடெட் பவர் எங்கிட்ட கையில் இருக்குது, சாட்சியங்கள் சொல்லுங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. சரியான பதிவுகள் ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும். உதாரணமாக டிஎன்ஏ கூட நாங்கள் அதை ஒரு டிஎன்ஏ பேங்க் கொண்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் கூட நாங்கள் இந்த இறந்தவர்களுடைய ஆதாரங்களை நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஓகே, நல்ல விஷயம் நிஷா. நீங்கள் இறுதியாக ஒரே ஒரு விடயம், ஐட்டம் 2க்கு கீழே தான் இந்த ரெசல்யூஷன்ல வந்து கொண்டிருக்குது. நாங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க விடயம் என்ன சொன்னால், ஐட்டம் 4க்கு கீழே ஒரு கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரிப்போர்ட்டரை நீங்க நியமிக்க வேண்டும். அப்பதான் எங்களுக்கு ஐட்டம் 4க்கு கீழே இது வந்தா தான் எங்களுக்கு சொல்லி ஒரு நல்ல ஒரு IIIM என்ற ஒரு மெக்கானிசம் வர முடியும். இந்த ஸ்லாப்பையும் விட எங்களுக்கு தேவை வந்து IIIM, அதாவது இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம். அதாவது அது வந்து மயன்மாருக்கு இருக்குது, சிரியாவுக்கு இருக்குது, பெலாரஸுக்கெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அப்படி ஒரு வேணும் என்று சொன்னால் நாங்க அதை ஐட்டம் 2ல இருந்து கீழே மாற்றக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க. கண்டிப்பா. அது நாங்கள் ஒவ்வொரு உரையிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறோம், எங்களுக்கு we ask for a nomination of a special report and item 4. அது நாங்கள் தொடர்ந்து கேட்கப்படும். இந்த மெக்கானிசம் இதுதான் கேட்கணும். நாங்கள் இந்த இடத்துல இதான் கேட்கணும் மாட்டோம், இங்கே வந்து நாங்கள் வேறு கேட்டுக்கொண்டு இருக்கிறாது. அப்போ இந்த மெக்கானிசம் இதைத்தான் பரிந்துரைக்கிறது. அப்போ இது கூட நாங்கள் இதை கேட்கலாம். அதே சமயம் பேரலெல்லாம் நாடுகளோடு வேலை செய்ய வேணும். சும்மா வந்து தேர்தல் நிற்கிற அரசியல் போஸ்கோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த நாடு அப்படி ஜியோ பொலிட்டிக்ஸ் பேசி கொண்டிருக்காமல் நாடுகளோட நாங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்களும் தயார். நாங்கள் ஒரு நாடாகவே நாங்கள் எங்களை சிந்திக்கணும். நாங்கள் தமிழ், அதாவது நாங்கள் சொல்ற மாதிரி we are occupied territories of தமிழீழம்.
அந்த ஒரு வார்த்தை பதத்தை தான் நாங்களும் பாவிச்சிருக்கிறோம். நீங்க என்னுடைய உரைகள் எடுத்து கொண்டீங்கன்னா எல்லா இடமும் அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் 2 சைடு ஈவெண்ட்டும் செய்திருக்கிறோம். அதையும் சொல்லிக்கொள்கிறோம். இதுல கிட்டத்தட்ட எத்தனை வாய்மொழி அறிக்கைகள் எனக்கு சரியா எண்ணிக்கையில், ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட வாய்மொழி அறிக்கைன்னா நான் இப்போ ஒரு கணக்குல வச்சிருக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. நிறைய வாய்மொழி அறிக்கை, அது தமிழ்நாட்டில இருந்து, தமிழீழத்துல இருந்து வீடியோ மூலமாக இங்க எம்பிக்களும் வந்திருந்தாங்க. ஸ்ரீஅண்ணா வந்திருந்தார், லோயஸ் மேர், வைஷ்ணவி, சிவானி. இந்த முறை எனக்கு ஒரு என்ன பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன இருக்குன்னா ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு செஷன். என்னென்றால் எல்லா இடத்துலையுமே தமிழர்கள் 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 என்று பேசிக்கொண்டே இருந்தோம். எனவே என்னதான் வந்து யூஎன்ல வந்து நிறைய பேர் வந்து மிகல முதுகலகுதின்னு சொன்னாலும் உண்மைதான். ஆனால் இங்க நின்று நாங்க அந்த போரை சரியா நடத்தி கொண்டிருக்க மட்டும் நாங்கள் ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே நம்முடைய நேரத்தை ஒதுக்கி இன்று இந்த ஐநாவிலே நடைபெற்ற இந்த இறுதி தீர்மானம் பற்றிய ஒரு சரியான ஒரு விளக்கம் ஒன்றை நேயர்களுக்கு கொடுத்தீர்கள். அந்த வேலை உங்களுக்கு நன்றியை கூறி உங்களை வந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.